4 செய்தி சொல்ல போறேன். முதலாவது செய்தி, ஆஞ்சநேயன் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் தேடிவிட்டான். இந்த கம்பன் பண்ற வேடிக்கை பார்த்தீங்களா? ராத்திரி போய் தேடுறான். எங்க பகல்ல தேடுறதா ராத்திரியில தேடுறதா? மெதுவா போறேன், அனுப்புறமானம் ஆயிக்கிறேன், ராத்திரிக்கு போய் தேடுறான் வரிசைக்கு. இவன் பார்க்கிற ஆளெல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்திரஜித்தனும் தூங்கினா, கும்பகர்ணனும் தூங்கினா, விபீஷணனும் தூங்கினா. ஏன் தெரியுமா? தூக்கத்துல தான் உண்மையான உருவம் தெரியும். ராமன் என்ன நினைப்பான்? இவன் கூப்பிட்டாலும் சீதை வரமாட்டாள், அதனால இவன் சீதையை பார்த்துட்டு வந்துடுவான். சுக்ரீவன் நம்மாலு தூக்கிக்கிட்டே வந்துடுவான். இப்ப 2 பேர் மனசா, 2 பேர் மனசு வித்தியாசம் தெரியுதா? இதை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த 2 பேர் மனசையும் தொட்டு காட்டுவதற்கு ஒரு வரி சொன்னானா? இல்லை. ஒரு வார்த்தை வச்சானா? இல்லை. ஒரு எழுத்து தான். ஒரு எழுத்துல 2 பேர் மனசையும் தொட்டு காட்டி விட்டான் சார். இதான் சார் சொல்லுவேன். சுக்ரீவனுடைய மனத்தையும் ராமனுடைய மனத்தையும் எடுத்து காட்டுவதற்கு கவி சக்கரவர்த்தி ஒரு எழுத்தை பயன்படுத்தினான். கண்டு கொண்டு. நினைப்பில் இருக்குமா? வீட்டில் போய் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, ராத்திரிக்கு சாப்பிடுற போது அப்பா ஒரு நேரம், அம்மா ஒரு நேரம், பிள்ளை ஒரு நேரம், ஹோட்டல் மாதிரி சாப்பிடாதீங்க. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற போது பிள்ளைகளுக்கு ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளையா இருக்கும், நம்ம பிள்ளையா இருக்கும், சன்னா இருக்கும், சின்ன இருக்காது. இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அது அப்பத்தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். நம்ம சொல்லாதனால தானே அவன் போய் கண்டதுக்கு முன்னால உட்கார்ந்து கண்டதை பார்த்து கெட்டு போறான். இப்போ ஒரு எழுத்து சொல்லிட்டேன்னா வேகமா 2வது எழுத்துக்கிட்ட ஓடுறேன். குகன். அப்படி ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியாது. வேடன். ஆனா தீரா காதலன். எங்க அருணகிரி ஐயா அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. தோல் அப்படியே துடிக்குது. வீரனுக்கு சண்டையினா தோல் துடிக்கும், துடிக்குது, அழகா இருக்கு. கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான். கிட்டியது அமர் பிரிச்சாச்சா? பிரிக்காம சேருங்க. கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினான். பாட்டு பாட நினைக்கிறான். எந்த சந்தத்தில் பாடலாம்? ராமன் கடவுள், கடவுளை பாட வேண்டும். கடவுளை பாடிய சந்தத்தில் பாட வேண்டும். திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையிலே கடவுளை பாடினார். அந்த சந்தத்தில் நானும் இந்த ராமனை பாடப்போகிறேன். விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாட குடையான். யாரு கொடுத்தது? திருஞான சம்பந்தர். ஏன் கடவுளாகிய ராமனை பாடுறதுக்கு கடவுளை பாடிய திருஞான சம்பந்தருடைய திருக்கடைக்காப்பு சந்தம் வேண்டும் என்று கம்பன் பாடினானா? இந்த பாட்டில் என்ன முக்கியம் தெரியுமா? இப்ப பாருங்க, முதல்ல போறது ராமன். வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. சூரியனை பார்த்துட்டு ராமனை பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. ராமனை பார்த்துட்டு சூரியனை பார்த்தா டியூப்லைட் மாதிரி தெரியுது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. இவன் உடம்பு சோதிக்கு முன்னாலே வெய்யோன் ஒளி மறைந்து விட்டது. அடுத்த வரை பாருங்க. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். சீதைக்கு எடை இல்லையாம். அது எப்படி இருக்கு? பொய்யோங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடையை பாடாத கவிஞன் கிடையாது, இடையை பாடாதவன் கவிஞனும் கிடையாது. எத்தனை பேரு எப்படி இருக்கான்? பொய்யோ எனும் இடையாள், பொய் மாதிரி இருக்கான். இதெல்லாம் காவியத்தில் தான் பார்க்கலாம், அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கப்படாது. புரியுதா? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானொடும் போனான். இன்னொன்று தெரியுமா? குமரகுருபர சுவாமி படுத்த சன்னியாசி. பிறவியில சன்னியாசி, வாழ்க்கையில சன்னியாசி, பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் சுத்தமான துறவி. இடைய பாடுறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. ஈயாதவன் வாயில உள்ள வார்த்தையை இடை வாங்கி கொண்டு விட்டது. ஈயாதவன் என்ன சொல்லுவான்? இல்லைம்ப. இல்லைங்கிற வார்த்தையை இட வாங்கிக்கிச்சான். யாரு? சன்னியாசி குமரகுருபர சுவாமி. ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. கம்பன் கல்யாணத்துக்கு சீதையை அலங்காரம் பண்ணாங்களாம். சிவபெருமான் மாதிரி இல்லையா உண்டான்னு இல்லாய் தெரியாத இடையனுக்கு இடுக்கண் செய்தாருன்னா. சிவபெருமான சில பேர் உண்டுங்கிறான்,
சில பேர் இல்லைங்கிறான். இவன் இடையும் அப்படித்தான், சில பேர் உண்டுங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி இது சொன்னானா அப்பவும் மனசு ஆறலை. இதை எங்க கொண்டாட வைக்கலாம்? அருமையான இடத்தை பிடிச்சான். சூர்பனகை. சூர்பனகை மூக்கு அருந்து போச்சு. லக்ஷ்மணன் வெட்டி விட்டான். ராமன்ட்ட வர்றா சூர்பனகை. இந்த பாரு, காலம் வர நம்ம அற்புதமா பேசினார் நம்முடைய ராமச்சந்திரன். சூர்பனகை மறக்காதீங்க. சொன்னாரா இல்லையா? என்ன கேட்டா தெரியுமா? ஏன்பா ராமச்சந்திரா, நீ என்ன கல்யாணம் பண்ணி கேட்டி உன் தம்பிட்ட என்ன கல்யாணம் பண்ணி விடுறா? ஏன், ஒருவேளை நான் மூக்கு இல்லாதவள் அப்படின்னு அவன் நினைப்பானா? ஏன்யா அப்படி அவன் கேட்டான்னா? நான் எப்படி மூக்கு இல்லாதவளோடு வாழ முடியும் அப்படின்னு உன் தம்பி லக்ஷ்மணன் கேட்டால், ராமா நீ இவ்வளவு காலம் இடையில்லாதவளோடு வாழ்கிறாயே. எங்க கொண்டே வைக்கிறான் பாருங்க. சீதையினுடைய இடை அவளது மென்மையானதுங்கிறத எங்க கொண்டே வைக்கிறான். மருங்கில்லாதவளோடு நீ வாழ்கிறாயே, அதை சொல். எல்லாம் சரி. இப்ப அந்த பாட்டுக்கு போவோம். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இளையான்னா என்ன அர்த்தம்? இளைக்காதவன் அர்த்தம். இளையவன் ஒரு அர்த்தம். வேற யாரும் அவனை ஜெயிக்க முடியாதுங்க. இந்திரஜித்தனை கொல்லணும்னா அது லக்ஷ்மணனால தான் முடியும், ராமனால கூட முடியாது. இளையானொடும் போனான். யாரு போனான்? இப்பதான் சார் பாட்டு வருது. இந்த ராமனை வர்ணிக்கணும். இவன் எப்படி இருக்கான்? நீல நிறம். நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் அப்படிம்பான் கம்பன். ராமன் என்ன நிறம்? நீல நிறம். இந்த நீல நிறத்துக்கு எத்தனை உவமை சொல்லலாம். இந்த கண் மையி, இந்த உடம்பு மையோ, ஐயோ கண்மை கண்ணில் பட்டா என்ன ஆகும்? கரிக்கும். சில பொண்ணு கண்மை போட்டால் அழகா இருக்கும். நான் போட்டேன்னா எப்போ போட்டேன் எங்கே போட்டேன்னு எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? கண்ணை அப்படி இழுகி விட்டுதுன்னா பயங்கரமா இருக்கும். அப்போ இவன் மையில்ல போ. ஒருவேளை மரகதக்கல்லோ, மதுரை மீனாட்சி மரகதக்கல்லு, உத்தரகோசமங்கை நடராஜா மரகதக்கல்லு, ஸ்ரீரங்க ரங்கநாதர் மரகதக்கல்லு. ஒருவேளை மரகதக்கல்லோ இல்ல மரகதம் கல்லு. இவன் நினைச்ச மனசு கூட கனியும். அப்ப இவன் கல்லு இல்ல போ. ஒருவேளை கடல் தண்ணியோ இல்ல கடல் தண்ணி உப்பு. இவனை நினைச்சு கண்ணீர் விட்டால் கண்ணீர் கூட இனிப்பாயிருக்கும். அப்ப இவன் கடல் தண்ணி இல்ல. ஒருவேளை மழை மேகமோ இல்லை, மழைக்கு பெய்ய வேண்டிய நேரம் தெரியாது, பெய்ய வேண்டிய அளவு தெரியாது, பெய்ய வேண்டிய இடம் தெரியாது. பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். ராமன் அப்படி இல்லை, மிகச் சிறந்து அளவறிந்து அருள் செய்வான். அப்ப அதுவும் கிடையாது. என்னதான்யா பண்றது? ஐயையோ, நான் கடவுளை அளக்க பார்த்து ஏமாந்து விட்டேன். கடவுளை அளக்க முடியுமா? கடவுள் இவ்வளவுதான் சொல்லிவிட்டா அவர் கடவுளே இல்லை. தெரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளவுதான் சொல்லிவிட்டோம்னா அவர் கடவுளே இல்லை. இதுக்கு மேலேன்னு சொல்லலாமே தவிர, பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அளக்க முடியாதவன் கடவுள். அதனால இப்ப என்னடா சொல்றதுன்னு பார்த்தான். ரெண்டெழுத்த வச்சான். கம்பனை நாம் புரிந்து கொண்டு விட்டோம். ரெண்டெழுத்து. என்ன ரெண்டெழுத்து? ஐயோ. வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ. ஐயோ நான்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓ சொல்ல முடியல, குழந்தை ஐயோன்னு சொல்லி பிடிச்சேன். மாணிக்க வாசக சாமி சொல்லுவார்ல, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோன்னா ஐயோன்னு அர்த்தம். சொல்ல முடியாத பொழுது ஐயோம்பா. கம்பன் அதை கொண்டே வச்சான். ரெண்டெழுத்திலே இறைவனுடைய அளக்க முடியாத தன்மையை சொன்னான். நல்லா கேட்கிறீங்க. ஒரு எழுத்துக்கு கண்டு கொண்டு, ரெண்டாவதுக்கு ரெண்டெழுத்துக்கு ஐயோ. அதுக்கு முன்னால ஒன்று சொன்னனே, ஞாபகம் இருக்கா? கிட்டியது அமர், கிட்டிய தமர். நினப்பில் வச்சுக்கிடுங்க. இப்ப வேகமா 3 எழுத்துக்கிட்ட போக போறேன். அது ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். கும்பகர்ணன் சண்டை போடுறான். அவனை மாதிரி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைங்க. வால்மீகத்தில் கும்பகர்ணன் சதை பிண்டம். அண்ணனுக்காக சண்டை போடுவான், செத்து போயிடுவான்.
கம்பன் கும்பனை படைக்க தொடங்கினான், கும்பன் கம்பனை படைத்து விட்டான். என்ன வார்த்தை! அடே அப்பா, ராமனுடைய அம்பு பாஞ்சுதான் இந்த கை போச்சு, அடுத்த கை இதுவும் போச்சு. அவன் என்ன பண்ணான்? விழுந்த கையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் பார்த்தான், ஐயோயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமா அந்த கையையும் விட்டு கும்பகர்ணன் வானத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறான், கம்பீரமா நிற்கிறான். அவன் இன்னும் கொஞ்சமா சாப்பிட்டான். நம்மளாம் ஹோட்டலுக்கு போறோமில்ல, அப்படைசர் சாப்பிட்றோமில்ல, சூப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? பசி எடுக்கும். இந்த கும்பகர்ணன் என்ன சாப்பிடுவான் தெரியுமா? 600 வண்டியில சோறான், 10,000 குடத்தில் வரக்கூடாததான், எல்லாம் குடிச்சானா. அப்பத்தான் பசி வந்துச்சான். 600 சகடத்தடிசிலும் 100 குடம், 100 × 100 10,000, 100 கூறு குடங்களும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். அப்படிப்பட்டவன் இப்ப அண்ணனுக்காக சண்டை போடுறான். அந்த தம்பியை போன்னு சொல்லிவிட்டான். இந்த விபீஷணனும் கும்பகர்ணனும் சந்திக்கிறதெல்லாம் இந்த கம்பன் பண்ணின வேலை. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் என்ன தெரியுமா சொல்றான்? ஏண்டா தப்பிச்சு போனேன்னு நினைச்சேன், ஏண்டா வந்தேன்? அமுது சாப்பிடுறவன் நஞ்சு சாப்பிடலாமா? அமுதுண்பாய் நஞ்சுண்பாயோ? நாளைக்கு எங்களுக்கெல்லாம் எள்ளும் தண்ணீரும் யாரா கொடுப்பா? நீ தாண்டா கொடுக்கணும். அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான், தம்பிக்காக வாழ்க்கைக்கு செப்பனிட்டு கொடுத்தான். கும்பகன் சண்டை போட்டான். இந்த ராமனுக்கே யோசனை, இந்த கும்பகர்ணனை கொல்லக்கூடாது, நல்லவன். அதை எப்படி காட்டுறது? ராமன் வீராதி வீரன், இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. கம்பன் பார்த்தான், கும்பகர்ண மேல ராமன் அம்பு விட்டான்ல, வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். ராவணன் கூட சண்டை போடுற பொழுது ராமனுக்கு கை ஆடல. கும்பகர்ணன் ஏன் மனசு வல்லியே, இவனை கொல்லக்கூடாது, வரமாட்டேங்கிறானே, நல்லவன். இருங்க, இந்த கடைசி காட்சிக்கு வர்றேன். இப்போ 2 கையும் போச்சு, 2 காலும் போச்சு, முண்டந்தான் பாக்கி. கும்பகர்ணனை பேச வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி. ஒரு தம்பி என்ன சொல்லுவான்? எங்க அண்ணன் கண்டவாரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான், நான் இப்ப அநியாயமா சாக போறேன். முதல்ல நம்ம போகவே மாட்டான், உயிரை கொடுக்கவே மாட்டான். அப்படி கொடுக்க வேண்டி வந்தா கூட அண்ணனை திட்டுவான். அப்படித்தானே? கும்பன் என்ன தெரியுமா சொல்றான்? ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைகிறார். ராமனுடைய வில்லுக்கு முன்னாலே 1000 ராவணர்கள் கூட நிற்க முடியாது. ஐயோ, யான் கையும் கால்களும் இழந்தனன், வேறினி உதவலான் துணை காணேன். கையும் போச்சு, காலும் போச்சு, எங்க அண்ணனுக்கு இனிமே உதவ முடியாதே. இப்படி அண்ணன் தம்பியை பார்த்திருக்கீங்களா? சிவக்கொழுந்து ஐயா குடும்பத்தில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணன் தம்பி அப்படித்தாங்க இருக்கணும், 2 கண்ணு மாதிரி இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றான்? இனிமே எங்க அண்ணனுக்கு உதவ முடியாது. 2 வரம் கேட்டான், முடிஞ்சுது. ராமன் அம்ப விட்டான், அவன் இறந்து போயிட்டான். இறந்த செய்திய ராவணங்கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த இடம் தான் எனக்கு முக்கியம். சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறான். இந்த ராவணன் அதுக்குள்ள ஒரு வேலை பார்த்தேன். அவங்க அப்பா மாதிரியே ஒருத்தனை உண்டாக்கினான். மருத்தன்னு ஒருத்தனை பிடிச்சி, டேய் நீ ஜனகன் மாதிரி வேஷம் போடுறான். அவங்களுக்கு அதெல்லாம் நினைச்ச மாத்திரத்தில் வருமல்ல, ஜனகன் மாதிரியே அவன் வேஷம் போட்டு விட்டான். மாயா ஜனக படலம். இதுவும் கம்பன் பண்ண வேலை. கொண்டாந்து பேச வைக்கிறான். ஜனகன் என்ன சொல்றான் சீதையை பார்த்து? சீதை, நீ மகாலட்சுமி, மகாலட்சுமி எங்க வேணாலும் இருப்பா, புரியுதா? இங்கே இருப்பா, அங்கே இருப்பா, தேர்தலுக்கு முன்னால கொஞ்சமா இருப்பா, தேர்தல் முடிஞ்சு பதவி வந்துட்டா ரொம்ப சேருவா. பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி. மகாலட்சுமி இடமிட்டு இடம் போவா. நீ ராவணங்கிட்ட இருந்தா என்ன, ராமன் கிட்ட இருந்தா என்ன? பொங்கிருச்சு. இவன் என் தந்தை இல்லை, மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் என் தந்தை, இவன் என் தந்தை இல்லை. இந்த நேரத்தில் கும்பகர்ணன் செத்ததை ராவணங்கிட்ட வந்து சொல்றாங்க. சொன்னவனை வெட்டி விட்டான், அழுதான். ராவணன் அர்த்தம் தெரியுமா? நல்ல அழுறவன் அர்த்தம், நல்லாக அழக்கூடியவன். அண்டத்தளவும் அணைய பகர்ந்தழைத்தான். அண்டங்கள் பூரா கேட்டுச்சான் அவன் சத்தம். பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான்.
அவன் பேருக்கு என்ன காரணமோ அதை இப்பொழுது காட்டினான். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். இதை சீதை கேட்டுக்கிட்டு இருக்காள்ல, சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? டே கும்பகர்ணனை நம்பித்தானடா இந்த சண்டை போட்ட, இப்ப பாடுறா உன் தம்பி செத்து போயிட்டான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆகா ஜாலி, ராமநாமம் வாழ்க, ராவணா பாத்தியா உன் தம்பி செத்து போயிட்டான், நாளைக்கு உனக்கும் இதாண்டா, அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். கம்பன் வைக்கிறான் பாருங்க. ஐயோ, சீதை மாதிரி ஒரு பாத்திரத்தை கம்பனால் தான் படைக்க முடியும். என்ன வைக்கிறான் தெரியுமா? கெண்டை தடங்கண்ணாள், கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிளுகிழுத்தாள். உள்ள சந்தோஷம், வெளியில காட்டல. ஏன்? என்னதான் பகைவனாக இருந்தாலும், என்னதான் தன்னை தூக்கி கொண்டு போனவனாக இருந்தாலும், தம்பி இறந்து போன துன்பத்தில் இருக்கிறவங்கிட்ட நம்ம போய் அது மகிழ்ச்சியான செய்தின்னு நம்ம மகிழ்ச்சியை காட்டக்கூடாது. அது நாகரிகம் இல்லை. மனசுக்குள்ள கிளுகிழுத்தாளாம். உள்ளே எத்தனை எழுத்து சொல்லுங்க? 3 எழுத்து. இந்த காலேஜில் 41 வருஷம் வாத்தியார் வேலை, அதனால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அன்னைக்கும் கேள்வி கேட்டா பயலுக பதில் சொன்னதில்லை, இன்னைக்கும் கேள்வி கேட்டா பதில் சொல்றதில்லை. வினாவும் நானே விடையும் நானே, அவ்வளவுதானே. இந்த பாட்டு எப்படி? கெண்டை தடங்கண்ணாள் உள்ளே கிளுகிழுத்தாள். இந்த உள்ளேன்னு வச்சான் பாருங்க. சீதையை எங்க கொண்டே வச்சுட்டான் ஐயா. இந்த பாத்திரம் இருக்கே, அவனை மாதிரி ஒரு பாத்திர படைப்பு எதை தொட்டாலும் இனிக்கும் ஐயா. ராவணை இனிப்பான், கும்பகர்ணை இனிப்பான், சின்ன நீலமாலை அந்த பொண்ணு அவ இனிப்பாள். கம்பன் தொட்டதால் இவர்கள் இனித்தார்கள். தன் பாத்திரத்தினாலே பாத்திரங்களை பக்குவமாக பளபளவாக்கி கொடுத்தவன் கம்பன். இப்ப எத்தனை ஆச்சு? 1 2 3 ஆச்சா? 4 சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. 4 ரொம்ப முக்கியம், நினைப்புல வச்சுங்க. நான் எத்தனை பேசியிருக்கேன்? 4 பேசியிருக்கேன், மறக்கப்படாது. அடுத்த வருஷம் கூப்பிட்டா வருவேன், கேட்பேன், பதில் சொல்லணும் எத்தனைன்னு. புரியுதா? இப்ப 4வது அற்புதமான இடம், எனக்கு ரொம்ப பிடித்த இடம், கடைசி காட்சி. காலையில் கூட சொன்னாங்க அதை. நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. 3 நாளா கம்பனுக்குள்ள குளிக்கிறீங்க. கிடைக்குமா? கேட்டே படிச்சிடலாம். நான் அப்படித்தாங்க படித்தேன் அந்த காலத்தில். எங்கள் ஹெட்மாஸ்டர் ரெங்கசாமி ஐயங்கார்னு ஒரு புண்ணியவான். நான் SSLC படித்த போது அவர் தான் எங்கள் ஹெட்மாஸ்டர். அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், நம்ம ராமச்சந்திர மாதிரி. ஆங்கிலமும் பேசுவார், தமிழும் பேசுவார், கம்பனும் பேசுவார். ஆங்கில வகுப்புல கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான்னு ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பிச்சா இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஷேக்ஸ்பியரை தூக்கி ஓரத்தில் வச்சு விட்டு குகன்தான் நிற்பான் ரெங்கசாமி ஐயங்கார். நான் SSLC முடிக்கிறேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு தான். சீக்கிரம் படிக்க ஆரம்பித்தேன். கூப்பிட்டார், டேய் உங்கள் அப்பாட்ட 1 ரூபா வாங்கிட்டு வாடா. அப்படி 1 ரூபான்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் பாட்டுக்கு 1 ரூபாய்க்கு 16 அணா. ஐயா உங்களுக்கு நினைப்பு இருக்கா? நம்ம அந்த காலத்தில் 16 அணா 1 ரூபாய்க்கு. எங்கள் அப்பாட்ட 1 ரூபா. எதுக்கு சார்? வாங்கிட்டு வாடா. போய் கேட்டேன். ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, கொடுத்தாச்சு. நாளைக்கு காலேஜில், நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, என் கூட வாடா. எங்க? காரைக்குடி கம்பன் விழாடா. எந்த ஹெட்மாஸ்டருங்க இன்னைக்கு பையனை கூட்டிகிட்டு போவாரு? SSLC படித்த போது ரெங்கசாமி ஐயங்கார்னு ஒரு புண்ணியவான் எங்க அப்பாட்ட 1 ரூபா. எது தெரியுமா 1 ரூபா? தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி போறதுக்கு பஸ் சார்ஜ் 5 அணா. போக 5 அணா, வர 5 அணா, 10 அணா. மத்தியானம் பாம்பே ஆனந்த பவன்ல சாப்பிட்றதுக்கு 6 அணா, மொத்தம் 16 அணா. ஒரு என்னங்க 16 அணாங்க ஒரு நாளைக்கு. மத்தியான சாப்பாடு அருமையா இருக்கும். இன்னைக்கு வேல் சொக்கநாதன் கல்யாண மண்டபத்தில் போட்டாங்கல்ல, அருமையான சாப்பாடு. அப்படி சோறுங்க 6 அணாவுக்கு எங்க காலத்தில். அதெல்லாம் நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 1 ரூபா கொடுத்தனா டிக்கெட் வாங்கினாரா, கூட்டிக்கிட்டு போனாரா. கம்பன் கழகம் பெரிய கூட்டம். 1957-58 பெரிய மேடை, பெரிய பெரிய சாம்பவான்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொண்டே வச்சாரா, ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உட்கார்ந்தனா அப்படியே மயங்கிட்டேன். SSLC படிக்கிற பையன். இன்னைக்கு கையில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு.
இன்னைக்கு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான்ல, அந்த காலம். நாங்க புண்ணியம் பண்ணியவர்கள், அதனால இந்த செல்லு கிடையாது. கூட்டிட்டு போய் உட்கார்த்திட்டாரா. ஒருத்தர் பேசுறாரு, பாரதியும் கம்பனும். யார் தெரியுமா? ப. ஜீவானந்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்யூனிஸ்ட் பெரிய பேராசிரியர் ப. ஜீவானந்தம். ஒரு முறை காரைக்குடியில் சா கணேசன் நம்ம பேசுகிற போது அங்கே ஒரு ரெட் லைட்டு வச்சிருப்பார். 20 நிமிஷம் பேசணும்னா 18வது நிமிஷம் ரெட் லைட் எரியும். முடிக்கணும், இல்லைன்னா திருப்பி திருப்பி எரியும். அதுவும் தாண்டினா கையை பிடிச்சி இறக்கி விட்டுருவாங்க. நேரப்படி ரெட் லைட் எரியணும். 3/4 மணி நேரம் கொடுத்துருக்கு ப. ஜீவானந்தத்துக்கு. 3/4 மணி நேரம் ஆச்சு, ரெட் லைட் எரியலை. மேடையில் சீனிவாசராகவன் உட்கார்ந்து இருக்காரு, தேப்போமி இருக்கிறாரு. என்னடா ரெட் லைட் எரியணும்? 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. அவர் பாடு பேசிக்கிட்டு இருக்காரு. மனதிறந்த வெள்ள எல்லாரும் கேட்கிறாங்க. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, வண்ண வண்ண தமிழ் கவிதை பாடுதற்கு வால்மீகி கம்பனை போல் தோன்றினானோ. கொட்டுறாருங்க. எல்லாம் கேட்டாங்களா? அவரா முடிச்சாரு. சீனிவாசராகவன் கேட்டாரு, கம்பன் அடிப்பொடியை பார்த்து ஏன் ரெட் லைட்டை தட்டலை? கம்பன் அடிப்பொடி சொன்னார், ப. ஜீவானந்தம் பேசி இருந்தா ரெட் லைட்டை தட்டி இருப்பேன். கம்பன் இல்ல பேசினா நான் எப்படி ஐயா தட்டி விடுவேன்? அந்த ஜீவானந்தம் பேச்ச கேட்டு கம்பனுக்கு ஆளான கூட்டத்தில் அடியேனும் ஒருவன். மறக்காதீங்க, அன்னைக்கு பிடிச்ச கம்பன் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்க வைக்கிறான். துன்பம் வந்தால் என்ன செய்யணும்? உங்க ஊரு கவிஞர் பாடுவாரு, துன்பம் நேருகையில் யாழெடுத்து நீ தெரியுமா, இன்பம் சேர்க்க மாட்டாயா. பாரதிதாசன் பாட்டுங்க. கம்பராமாயணத்தை படிங்க போதும். சரி, நான் எங்கதை சொல்லிவிட்டேன். பழைய கதைக்கு சொல்லி முடிக்கிறேன். யுத்த காண்டம் முடிஞ்சது. ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் செய்து விட்டார். மேலே இருந்து தசரதன் இறங்கி வர்றான். எல்லா தேவர்களும் வருகிறார்கள், ராமனை பாராட்டுகிறார்கள். தசரதன் வந்து ராமனை தழுவிக் கொண்டான். அப்பா, எந்த தெய்வங்களை எல்லாம் நான் கும்பிடுகிறேனோ அவர்களெல்லாம் உன்னை பெற்றமையினாலே என்னை கும்பிடுகிறார்கள். சந்தோஷம். நீ ஏதாவது 2 வரம் கேள். இவன் பொழப்பே வரம் கொடுத்துத்தான் கெட்டுது. எங்க பெண்டாட்டி உதவி செய்தாள்னா ஏதோ 2 வரம், காஞ்சி வரம், தர்மா வரம் வாங்கி கொடுத்துட்டு விடுவியா? அதை விட்டு விட்டு 2 வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டான். இவர் 1 வரம் கொடுக்க மாட்டாரு, ஐயா 2 வரம் தான் கொடுப்பாரு. இப்ப என்ன கேட்கிறான்? ராமனை பார்த்து 2 வரம் கொடு, 2 வரம் கேள். இப்ப ராமன் கேட்கணும். அது தசரதனால் மட்டுமே கொடுக்கத்தக்க வரமாய் இருக்க வேண்டும். ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்டா அது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமே. தசரதனால் மட்டுமே கொடுக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். அதைத்தானே ராமனுக்கு வரமாய் இருக்க வேண்டும். யோசிக்கிறான். அன்னைக்கு கோபத்தில் இந்த தசரதன் ஒன்று சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான்? இந்த கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை, இந்த பரதன் எனக்கு மகனும் இல்லை, அவன் உரிமைக்கு ஆக மாட்டான். செத்தா பரதன் கொல்லி வைக்கப்படாது, என் பிள்ளை இல்லை, இவ எனக்கு மனைவி இல்லை. கோபத்தில் சொல்லிவிட்டான். அது கடந்து உறுத்துது இந்த ராமனுக்கு. இப்ப அதை கேட்கணும். அந்த 2ஐயும் கொஞ்சம் மாத்திருங்க. இப்ப புரியுதா? இது தசரதனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது, அவன்கிட்ட தான் கேட்கணும். இப்ப எதை கேட்கறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டானா எப்படி கேட்கறதுன்னு பார்க்கணும். அதுதான் கஷ்டம். சொல்றது எளிது, அதை எப்படி சொல்லணுங்கிறது முக்கியம். அவர் பசு மாதிரின்னா சிரிச்சுக்குவாரு, மாடு மாதிரின்னா முட்டிடுவாரு. புரியுதா? வாயில தானே இருக்கு வார்த்தை, ஒழுங்கா சொல்ல தெரியணும், கேட்கணும். எப்படி கேட்கலாம்? அப்பா, கைகேகியை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அசிங்கம். ஒரு மகன் அப்பாட்ட போய் இன்னார உங்க பெண்டாட்டிய வச்சுக்கிடுங்கன்னா அசிங்கம் இல்லையா? அது அநாகரிகம் இல்லையா? கேட்க முடியாது. ஒருவேளை அப்பா, எங்கள் அம்மாவை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவும் முடியாது. எப்போ அவன் மனைவி இல்லைன்னு தள்ளிவிட்டானோ அப்போ அவள் இவனுக்கு தாயும் அல்லல். அப்பா வார்த்தையை மீறினது வந்துடும். மாட்டிக்கிட்டானா? இப்ப என்னதான் சொல்லி கேட்கறது? சரி, பரதன்
பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த தம்பி, இவன மாதிரியே இருப்பேன், குணத்தினால் இவனை விட சிறந்தவன், உம்மையின் நிறை குணத்தவன், நின்னினும் நல்ல நாள். அவனை போய் பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சே, தேர்ட் பார்ட்டியா பேரை சொல்லப்படாது. என் தம்பியை, ஐயோ அதுவும் தப்பு. எப்போ அவன் மகன் இல்லைன்னு தள்ளிவிட்டானோ அப்போ அவன் எப்படி இவனுக்கு தம்பியாக முடியும்? அதுவும் தப்பு. எப்படித்தான் கேட்கிறது? என்ன கேட்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். எப்படி கேட்கிறது யோசிக்கிறான். காளிதாசன் துணை புரிகிறான். சாகுந்தலம், சகுந்தலை, துஷ்யந்த மகாராஜா, இதெல்லாம் படிக்கணுங்க. வடமொழியும் தமிழ் ரெண்டு கண்ணு. மொழியை புதுசா படிக்கணும். இங்க ஞானசுந்தரத்துக்கிட்ட போங்க, வடமொழி தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், இன்னும் என்னென்ன தெரியும்னு அவங்க வீட்டுக்காரம்மா மணிமேகலைக்குத்தான் தெரியும். அவ்வளவு படிச்ச புண்ணியவான். மொழியை புதுசா படிச்சா அது பெரிய பேரு. அத்தனை மொழியையும் ஒழுங்கா படிச்சதுனால தானே எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்போ இவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? எப்படி சாகுந்தலத்தை யோசிக்கிறான் கம்பன். சாகுந்தலத்திலே துஷ்யந்தன், சகுந்தலை. துஷ்யந்த ராஜா சகுந்தலையை காந்தர்வ மனம் செய்து விட்டான். ஒரு குழந்தை வேற பிறக்குது. துஷ்யந்தன் ராஜ்யத்துக்கு போயிட்டான். ஒரு மோதிரத்தை கொடுத்தான், இதை வச்சுக்கோ, நீ ராஜ்யத்துக்கு வா. இவ இங்க வயிற்றுல பிள்ளைய வளர்த்தாள். பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? பரதன். பிள்ளை ரொம்ப நாள் வயிற்றில இருந்து பிறந்து வளர்த்து இப்ப கம்பீரமா நிற்கிறான் பரதன். சகுந்தலை பெற்றதோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடிட்டான். பாரதி பாடுகிறான். அப்படி பிள்ளை வளர்த்துட்டாளா? இப்ப அப்பாட்ட போகணுமா? கூட்டிக்கிட்டு போறான். யாரு? சகுந்தலை. ஒரு பொண்ணு பையன் நேர போய் நிக்கிறாங்க. மேல துஷ்யந்த ராஜா ஒரு சாபத்தினாலே மறந்துட்டான். இதான் பொண்டாட்டின்னு. எங்க எதை மறக்கிறது? ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் தெரியுமா? 3 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டியை பார்த்து, சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்தாப்பில் இருக்கேன்னா விட்டா ஒரு அறை. 3 பிள்ளை பிறந்துருச்சு. ஏன்யா இதையா மறக்கிறது? சாபத்தினால மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? அவனுக்கு தெரியல, அவன் மேல தப்பில்லை. போய் நிக்கிறா. அநியாயமா ஒரு கேள்வியை கேட்டேன். பொண்டாட்டியை பார்த்து புருஷன் எந்த கேள்வியை கேட்க கூடாதோ அதை பார்த்து கேட்டான். நீ யார் கேட்கலாமா? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ யார்? அவ என்ன சொல்லுவார்? நான் உன் மனைவி. கேவலம், அசிங்கம். 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னால சொல்றாப்பிள்ளையா இருக்கு, சொல்லக்கூடாது. கெட்டிக்காரி. யார் பேச வைக்கிறான்? காளிதாசன் பேச வைக்கிறான். பிள்ளைய பார்த்தா, என் மகனே. எல்லாரும் ஓஹோ, இந்த பய இவளுக்கு மகன். உன் தந்தைக்கு வணக்கம் சொல். நல்ல கைதட்டுன 40 பேருக்கு நன்றி. உன் தந்தைக்கு வணக்கம் சொல். என்ன அர்த்தம்? அதுதான் தந்தை, இதுதான் மகன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கணவன். என்ன தெளிவு பார்த்தீங்களா? என் மகனே உன் தந்தைக்கு வணக்கம். இன்னொன்று தெரியுமா? அப்பாவை பார்த்தா அம்மா அப்பாவுக்கு வணக்கம் சொல் அப்படின்னு தான் பிள்ளைகிட்ட சொல்லணும். டாட்டா காட்டப்படாது. இன்னைக்கு என்ன ஆகுது? அப்பா பேங்குக்கு போறாரு, இந்த அம்மா இடுப்புல குழந்தைய வச்சிருக்கு. டேய் அப்பாவுக்கு டாட்டா காட்டுறா. இந்த பைய டாட்டா காட்டுறேன். அந்த அப்பன் அறிவு கெட்டவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போறேன். ஒரு 35 வருஷம் ஆச்சு. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வந்துட்டா. அப்பா அம்மா 2 பேருக்கும் டாட்டா காமிச்சிட்டேன். வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம். அன்னை இருப்பது முதியோர் இல்லம். தப்பு யாரு மேல? இந்த அம்மா மேல. அன்னைக்கு என்ன சொல்லி இருக்கணும்? அப்பாவுக்கு வணக்கம் சொல் அப்படின்னு சொல்லி இருந்தால்னா பையன் இன்னைக்கு வணக்கம் சொல்லுவானா இல்லையா? டாட்டா காட்டுன்னு சொல்ல போக அவன் இப்ப மொத்தமா டாட்டா காட்டிவிட்டான். சாகுந்தலை, சாகுந்தலம், சகுந்தலை. கம்பன் அதை எடுத்துக்கிட்டானா அற்புதமா பேச வைக்கிறான். என்ன பாட்டு? ஆயினும் உனக்கு. இதெல்லாம் SSLC படிச்ச போது நாங்க படிச்சதுங்க. அந்த காலத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் எல்லா புத்தகத்திலையும் 20-25 கம்பராமாயண பாட்டு இருக்கும், பெரிய புராணம் இருக்கும், சீரா புராணம் இருக்கும், எல்லாம் படித்தோம். இப்போ எங்கள் அரசாங்கம் எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சிங்க.
ஒரு பய படிக்கப்படாதுன்னு ஆயிப்போச்சுங்க. கம்பன் கழகங்கள் வளர்த்தால் அன்றி இனிமே கம்பனை படிக்க நாதி இல்லை, அப்படி ஆயிப்போச்சு. நாங்க அப்ப படிச்சது ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன். இப்ப பேசணும். கைகேயி என்ன சொல்லலாம்? நான் 3 சொல்லிட்டேன். 1 2 3. இப்ப சொல்ல போறது 4. 4 எழுத்துல சொல்லணும். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன் தீயழென்று நீ துறந்த தெய்வம். தெய்வம் எத்தனை எழுத்து? பாட்டுக்காக தெய்வமும்னு வரும். என்ன பின்னால மகன் வரப்போறதுனால. கைகேயி யாரு? எனக்கு அம்மான்னு சொன்னாதான் பிரச்சனை, கைகேயின்னு சொன்னா பிரச்சனை. என் தெய்வம் எங்க? ஒருத்தரை தெய்வமா வச்சுக்கிறதுக்கு அப்பாட்ட பெர்மிஷனா வாங்கணும். அம்மாவா வச்சுக்கிறதா இருந்தா அப்பா மனைவின்னு சொன்னாத்தான் இவன் அம்மான்னு கூப்பிட முடியும். தீயல் என்று நீ என்ன அர்த்தம்? அவ தீயவள் இல்லை, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தெய்வத்தின் மகனும் எனக்கு தாயும் தம்பியுமாம் வரம் தருக. அவன் எனக்கு தாயாக வேண்டும், அப்போ உனக்கு மனைவியாக வேண்டும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அவன் எனக்கு தம்பியாக வேண்டும், நீ அவனை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க யாராவது இப்படி பேச முடியுமா? இப்படி ஒரு பாட்டு கிடைக்குமா? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தெய்வத்தின் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக என தாழ்ந்தான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வடுத்தி. வாய் பெற்ற உயிரெல்லாம் கும்பிட்டுச்சான். இப்போ நீர் யானை பார்த்துருக்கீங்களா? வாய் இப்பொழுது பெருசா இருக்கும், எனக்கு வாய் சின்னமா இருக்கும். எனக்கு வாயுள்ள மனுஷன்னு பேர். நீர் யானைக்கு வாயில்லா பிராணின்னு பேர். இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டதுண்டா? ஏன்? நான் பேசுவேன், அது பேசாது. இதானே முக்கியம். வாய்க்கு சாப்பிட்றது முக்கியமா, பேசுறது முக்கியமா? கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், வாய் சாப்பிடும் பேசும். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 2 உண்டு. ஒழுங்கா பேசணும், நல்லா பேசணும், நல்லதை பேசணும், இனியதை பேச வேண்டும். ஆகா, ராமன் எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லிவிட்டான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வலுத்தீர். வாய் பெற்ற உயிரெல்லாம் கம்பனை போற்றின. அப்போ 1 2 3 4. நான் 6 மணிக்கு நிறுத்தணும். 6 மணி ஆகிவிட்டது. மேல்முறையிட்டு பட்டி மண்டபம் காத்திருக்கிறது. இப்போ கம்பனை வலுத்தீர். இந்த பாட்டு இன்னொரு கம்பனும் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ. இது யாரு பாடின பாட்டு? நாமக்கல் கவிஞர் அந்த காலத்தில் பாடினார். சாதியை மதங்களை மறந்திடவும், சமரச உணர்ச்சிகள் நிறைந்திடவும், நீதியை அறங்களை நினைப்பூட்ட நிரந்தர களஞ்சியம் அவன் பாட்டு. நிரந்தர களஞ்சியம் அவன் பாட்டு. கன்னி தமிழனும் பெருமையெல்லாம் கம்பன் கவிதையின் அருமையினால். நீங்கள் கன்னி தமிழ் வாழ்கன்னு சொல்றீங்களா இல்லையா? அது யாரால? கம்பனால. கம்பன் வாழ்க, ஞாபகம் வருதா? கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. சாகணேசன் அன்னைக்கு பேசினதை சிவக்கொழுந்து ஐயா நேத்துக்கு சொன்னார். சந்தோஷமா இருந்துச்சு. கன்னித்தமிழுங்கிறீங்களே, எதுனால? கன்னித்தமிழனும் பெருமையெல்லாம் கம்பன் கவிதையின் அருமையினால். இன்னொரு கம்பனும் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ. இந்த மாதிரி கம்பன் இனிமே எப்ப வரப்போறான்? எவ்வளவு காலம் ஆகும்? உமர் கய்யாம் ஒன்னு சொன்னார். டே, சொர்க்கத்தை பார்த்திருக்கிறியா? பார்த்ததில்லை. நான் சொல்றதெல்லாம் இருந்தா அதான்டா சொர்க்கம். என்ன இருக்கணும்? வெயிற்கேற்ற நிழலுண்டு, ஓ வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. நான் என்ன பாடவேதம் எப்படி இருக்கு? கலசம் நிறைய அமுதுண்டு. இந்த மாதிரி உலகம், இது போல சொர்க்கம் வையன் தன்னில் இது போல வாழும் சொர்க்கம் வேறுள்ளதோ. என்னென்ன இருக்கணும்? வெயிலுக்கேற்ற நெல். என்ன அர்த்தம்? இன்பமும் துன்பமும் கலந்திருக்கும். வீசும் தென்றல் காற்றுண்டு, சுகமான வாழ்க்கை. கையில கம்பன் கவியும் கலசம் நிறைய அமுதும் இருந்தா வேற என்னடா வேணும்? போடா, கம்பன் கவி வேணுமா? நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வாருங்கள்.
மே மாதத்தில் 3 நாட்கள் ஒரு மாநில அரசு கம்பன் விழாவை நடத்துகிறது. நம்ம நீதியரசர் ராமசுப்பிரமணிய ஐயா நேற்று காலையில் சொன்னாரே, நேத்தா முந்தானத்தா முந்தா நாள் காலையில், அது மாதிரி உலகத்தில் எங்கேயும் ஒரு மாநில அரசு ஒரு கம்பன் விழாவை நடத்துவதாக பார்க்க முடியாது. புதுச்சேரியிலே மட்டும் ஒரு மாநில அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், யார் முதலமைச்சராய் இருந்தாலும், கவர்னராய் இருந்தாலும் வருகிறார்கள், கம்பனுக்கு விழா எடுக்கிறார்கள். இந்த கம்பன் பாண்டிச்சேரியை வளைத்து விட்டான். அதனால தான் பாரதியும் பாரதிதாசனும் அரவிந்தரும் மிராவும் இங்கே வந்து காத்திருக்கின்றார்கள். பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தாருக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த பெருமக்கள் சிவக்கொழுந்து ஐயா உள்ளிட்ட சான்றோர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி, எள்ளு போட்டால் எடுக்க முடியாது என்கிற மாதிரி இல்லை, எள்ளு போடவே முடியாது என்கிற மாதிரி நிறைந்திருக்கக்கூடிய அரங்கிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, கம்பனை கேட்கக்கூடிய பேறு பெற்ற சான்றோர்கள் திருவடிகளை வணங்கி அறக்கட்டளை அமைத்து ஞானதானம் செய்திருக்கக்கூடிய நமசிவாயம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் வைத்துள்ள அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி இந்த உரையை நம்முடைய அருணகிரி ஐயா அவர்களின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.